வணக்கம் பார்க்காவி ஃபைனான்ஸ்க்கு உங்கள் நம்பகமான நிதி செய்திகளுக்கும் சந்தை பார்வைக்கும் நான் தமிழினி, என்னுடன் அக்ஷிதா உள்ளார். இந்த வார சந்தை நிலவரத்தை பார்க்கலாம். நன்றி தமிழினி. This week was challenging for Indian markets as benchmark indices sharply dropped. Nifty 50 hit a fresh 5-month low. FII வெளிநாட்டு நிறுவன நிதியாளர்கள் 34 நாட்களாக தொடர்ந்து செல்லிங் பண்ணுவதால் டிசப்பாயிண்டிங் earnings, CPI ரீடிங் அதிகமாக இருப்பது, டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகியது மற்றும் US 10-year ட்ரெஷரி ஈல்ட் ஸ்பைக்ஸ் ஆகியவைகள் சந்தையை பாதித்தன. இந்த பிராடர் மார்க்கெட்ஸில் டிக்ளைன் காரணமாக முக்கியமான வீக் ஆகிவிட்டது. இந்த வாரத்தில் நிஃப்டி 50 மற்றும் சென்செக்ஸ் முறையே 2.5% மற்றும் 2.4% குறைந்தன. ப்ராடர் மார்க்கெட்ஸ் மிகவும் பாதிக்கப்பட்டன. BSE மிட் கேப் மற்றும் BSE சமால் கேப் இண்டெக்ஸ் 3.9% மற்றும் 4.6% குறைந்தன. கேஷ் மார்க்கெட்டில் FIIs நிகரமாக 16,31,775 கோடி ரூபாய் விற்றன. அங்கு DIIs நேரடி 11,07,75 கோடி ரூபாய் வாங்கின. கார்ப்பரேட் earnings பார்த்தால் சில மேஜர் லார்ஜ் கேப்ஸ் போன்ற HUL, ஏஷியன் பெயிண்ட்ஸ், பிரிட்டானியா, பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ் இவைகளின் பெர்ஃபார்மன்ஸ் வீக்கர் than expected. இதற்கு காரணமாக அதிக மழை, அர்பன் கன்சம்ஷன் பின்பற்றல் மற்றும் குளோபல் டிமாண்ட் குறைவாக இருந்தன. ஆனால் ஐடி, கேபிட்டல் கூட்ஸ், செலக்ட் பங்குகள், EMCகள், பார்மா, கெமிக்கல்கள், 4 மெட்டல்கள் மற்றும் டிஃபென்ஸ் செக்டர்கள் இருந்து சில நிறுவனங்கள் நல்ல பார்வையை காட்டின. அக்டோபர் மாத CPI படிவம் 6.2% என்ற அளவை எட்டியது. இது RBI இன்ஃப்ளேஷன் டாலரன்ஸ் பாயிண்டை கடந்தது. இம்மீடியட் ரிபோ ரேட் கட்டுவிக்கப்பட்டது. அதிகமான ஃபுட் இன்ஃப்ளேஷன், குறிப்பாக எக்ஸ்டெண்டட் மான்சூன் காரணமாக வெஜிடபிள்ஸ் பிரைசஸ் அதிகரித்தது. இப்போது முக்கிய கார்ப்பரேட் நியூஸ் ஹெட்லைன்ஸ். L&T தொழில்நுட்ப சேவைகள் சார்பு பெற்று சிலிகான் வேலி அமைந்த இன்டெலிஸ்விஃப்ட் என்ற நிறுவனத்தை ஏற்றுக்கொள்ள $7.10 மில்லியன் என்ற தொகைக்கு ஏற்பாக்கப்பட்டது. அல்ட்ராடெக் சிமெண்ட் 3,000 கோடி ரூபாய் வரை பாண்ட்ஸ் மூலம் ஃபண்ட்ஸ் ரேஸ் செய்யும். டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனத்தின் யூரோப் பேஸ்ட் ஆர்ம் சோடியம் பைகார்பனேட் பிளான்ட்க்கு UK இல் 655 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்யும். KF டெக்னாலஜிஸ் மற்றும் CAMS ஒன்று சேர்ந்து MF சென்ட்ரலுக்கு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைத்துள்ளன. சிப்லா பெங்களூரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்காக US FDAக்கு 8 அப்சர்வேஷன்ஸ் பெற்றுள்ளது. டீபாக் நைட்ரைட் புதிய மேனுஃபேக்சரிங் வெஞ்சருக்கு 5,000 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்யும். வருண் பெவரேஜஸ் டன்சானியா மற்றும் கானா இல் அக்விசிஷன்ஸ் செய்து $1,404 கோடி மற்றும் $1,27 கோடி வரை முதலீடு செய்துள்ளது. Tata Power commissioned 126 megawatts of floating solar projects in Madhya Pradesh. India Glycols partnered with Amrut Distilleries to enter the premium alcoholic beverages market. டெக்னிக்கல் சைடில் நிஃப்டி ஜோன் ஆஃப் 23,250 to 23,200 இமீடியட் சப்போர்ட் ப்ரொவைட் செய்யும். இது 61.8% ஃபிபோனசி ரிட்ராக்மெண்ட் லெவல் ஆகும். நிஃப்டி 23,200க்கு கீழே சென்றால் ஃபர்தர் கரெக்ஷன் காணலாம். மேல் நோக்கி 23,910 முதல் 20,001 வரை ஒரு சிக்னிஃபிகண்ட் ஹர்டிலாக இருக்கும். இதோ இந்த வார சந்தை நிலவரத்தின் நிறைவிற்கு வந்துவிட்டோம். மேலும் அப்டேட்ஸ் பார்க்காவி ஃபைனான்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். நன்றி பார்க்காவி ஃபைனான்ஸ் ஐ பின்தொடர்வதற்கு. அடுத்த வாரம் சந்திக்கலாம்.